உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க விரைவில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் பெரியார் அரசு மருத்துவமனை திறப்பு விழாவில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிக்கப்படும் பிரதிநிதித்துவம் தான் உண்மையான சமூக நீதி என்றார். எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குகிற வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998, தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஆகியவற்றில் வர சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய தக்க சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும். இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெறுவது உறுதி செய்யப்படும். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். வடசென்னை மக்களின் உயிர்காக்கும் மருத்துவமனையாக பெரியார் மருத்துவமனை இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் ராஜீவ்காந்தி, ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகளைப் போல சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் 210 கோடி ரூபாய் மதிப்பில் 6 தளங்களுடன் அனைத்து விதமான சிகிச்சை அளிக்கும் வகையில் பிரம்மாண்ட மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. பெரியார் அரசு உயர் சிறப்பு மருத்துவமனை என பெயரிடப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், குடும்பத்தில் ஒருவரை பார்ப்பது போல நோயாளிகளை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு அறிவுரை வழங்கினார். செவிலியர்கள், பணியாளர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறது, உங்களை நம்பி மருத்துவம் பார்க்க வரக்கூடிய மக்களை உங்க குடும்பத்தில் ஒருத்தரா பாருங்க, பரிவோடு சிகிச்சை கொடுங்க. அதோட லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்க போகிற இந்த மருத்துவமனை சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கிற உறுதியை செய்யுங்க. வாரம் ஒருமுறை பெரியார் அரசு மருத்துவமனைக்கு தான் ஆய்வுக்கு செல்வேன் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சீமான் வீட்டில் காவல்துறையினர் ஒட்டிய சம்மன் கிழிக்கப்பட்ட விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக கோரி சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் உடனடியாக கிழிக்கப்பட்டதால் அப்பகுதியை கடைபரமாகும் அளவுக்கு அடுத்தடுத்து சம்பவங்கள் அரங்கேறின. விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சீமான் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக கோரி அவரது வீட்டில் காவலர்கள் சம்மன் ஒட்டினர். ஆனால் அடுத்த சில நொடிகளில் சீமானின் ஆதரவாளர் சம்மனை கிழித்தெறிந்தார். இதனை அறிந்து மீண்டும் சீமான் வீட்டிற்கு சென்ற நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தலைமையிலான காவலர்கள் சீமான் இல்லத்தின் காவலாளி அமல்ராஜ் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காவலாளியை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். அப்போது வீட்டில் இருந்து வெளியே வந்த சீமானின் மனைவி கையல்படி காவல்துறையிடம் மன்னிப்பு கோரினார். இதனைத் தொடர்ந்து சம்மனை கிழித்த சுபாகரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.